ஹலோ கைஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம டெய்லியுமே ஒவ்வொரு மூவி பற்றின அப்டேட்ஸை பார்த்துட்டே தான் இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எந்த மூவி பற்றின அப்டேட்ஸை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றின அப்டேட்ஸை தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீக் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த மூவியை யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் யார் யார் நடிச்சிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த படத்தை வந்து நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களோட ஹஸ்பண்டான விக்னேஷ் சிவன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரவுடி பிக்சர்ஸ் அண்ட் 7 ஸ்க்ரீன் ஸ்டூடியோ அப்படிங்கிறவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த மூவிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ரவுடி பிக்சர்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்னேஷ் சிவன், நயன்தாரா இவங்களோடது தான். இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற மூவிக்கு யார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் தான். அனிருத் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணுற 4வது படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த படத்தோட கான்ட்ரவர்சிஸ் சில இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். 2018 சிவகார்த்திகேயனும் விக்னேஷ் சிவனும் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் வந்து விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணுற ஒரு மூவியில் நடிக்கிறதா வந்து சொல்லியிருந்தாரு. அவர் நடிக்க போகிற அந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து அனிருத் தான் கம்போஸ் பண்ண போகிறாரு அப்படின்னுமே ஒரு பேச்சு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. நானும் ரவுடி தான் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா 2வதாக இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் நடிக்க போகிற இந்த படத்துக்கு வந்து டென்டேட்டிவ் டைட்டிலாக SK17 அப்படிங்கிற ஒரு டைட்டிலுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து 2020 ரிலீஸ் ஆகிடும் அப்படின்மே வந்து சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோயின் ரோல் பண்ணுறதுக்காக ரஷ்மிகா மந்தனாவை தான் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன புஷ்பா 2 மூவியில் வந்து லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் மூவியில் வந்து கமிட் ஆகியிருக்கலாம், அதனால் கூட இந்த மூவிலேருந்து விலகி இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ரோலில் நடிக்கிறதுக்காக கியாரா அத்வானி கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்களுமே என்ன ப்ராப்ளம் தெரியல, அவங்களுமே இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருந்ததுனால லைகா ப்ரொடக்ஷனுமே இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போயிட்டாங்க. 1 இயர் பேக் அப்புறமா போனி கபூர் வந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாரு. இவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனிஸான பேவியூ ப்ராஜெக்ட்ஸ் அப்படி இல்லைனா KGR ஸ்டூடியோஸ் இவங்க மூலிமா ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் இவங்க கொடுக்குற ஃபண்ட் வந்து ஃப்யூச்சர் செட்டிங்கில் பட்ஜெட் அதிகமாகும் அப்படின்னு விக்னேஷ் சொன்னதால் இவங்களுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து பின்வாங்கிட்டாங்க. இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போனதுனால சிவகார்த்திகேயன் அண்ட் விக்னேஷ் சிவன் 2 பேருமே அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போயிட்டாங்க. இந்த மூவியோட டைட்டில்லுமே ஒரு கான்ட்ரவர்சி நடந்திருக்கு. அது என்னென்னா, இந்த மூவியோட டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு இருந்தது. இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து LIC அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டைட்டில்னால வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்து வந்தது. SS குமரன் அப்படிங்கிறவர் வந்து விக்னேஷ்க்கு வந்து ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு. அதாவது 2015 லைஃப் இஸ் கலர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்து அந்த படத்துக்கு வந்து LIC அப்படின்னு ஒரு ஷார்ட் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட டைட்டிலை கேட்டு விக்னேஷ் சிவன் வந்து வேற ஒருத்தர் மூலமாக வந்து இவரை வந்து அணுகியிருக்காரு. ஆனால் இந்த SS குமரன் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலை கொடுக்க மறுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டில் வச்சதுக்காக கேஸும் வந்து நடந்தது. ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஷார்ட் ஃபார்ம் வந்து LIC, ஸோ அந்த நேமை வந்து இதில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மூவியோட டைட்டிலை வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி K வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவியோட நேமை LIK லிக் அப்படின்னு வந்து மாற்றிட்டாங்க. இந்த லிக் மூவிக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற நம்ம கமலஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்தை வந்து விக்னேஷ் சிவன் அவர்களோட பர்த்டே அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறத பற்றின அஃபிஷியல் தகவலை வந்து இவங்க சொல்லலை. அதுக்கப்புறம் 2023 இந்த படத்தில் வந்து பிரதீப் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் நடிக்க போகிற இந்த படத்துக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்க்ரீன் ஸ்டூடியோஸ் அப்படிங்கிறவங்க தான். பிரதீப் வந்து இந்த படத்தில் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆன உடனே இந்த மூவியோட டைட்டிலை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மூவியோட டைட்டிலை வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதனோட பர்த்டே ஜூலை 24 அன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா அண்ட் பிரியங்கா மோகன் இவங்க 2 பேரும் லீட் ரோல் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறதுக்காக ஜான்வி கபூர்கிட்டையும் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க யாருமே இந்த மூவியில் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து படக்குழு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஷூட்டிங்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் எங்கே எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா யோகா அந்த இடத்துல தான் வந்து எடுத்திருக்காங்க. அங்கே மட்டும் இல்லாமல் இந்த உடுமலைப்பேட்டையில் இருக்கிற திருமூர்த்தி அணை இந்த இடத்துல எல்லாமே வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு வந்து போயிருக்காங்க. இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் அண்ட் டேரக்டரான பிரதீப் ரங்கநாதன் தான் வந்து ஹீரோ ரோல் பண்ணுறாரு. இவருக்கு ஜோடியாக யார் நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி ஷெட்டி தான் வந்து நடிச்சிருக்காங்க. கீர்த்தி ஷெட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கஸ்டடி, த வாரியர் அப்படிங்கிற பயங்கர ஹிட் மூவிஸ்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அடுத்து வரப்போகிற மூவிஸ்லேயுமே வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி யோகி பாபு, மிஷ்கின் இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க.
இன்னொரு முக்கியமான ஆக்டருமே இந்த மூவில வந்து நடிச்சிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் தான். இவர் பார்த்தீங்கன்னா, நெறைய மூவிஸ் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி. இப்ப வந்து ரீசென்ட் டேஸா நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதே மாதிரி இந்த படத்துல ஆனந்த்ராஜுமே வந்து நடிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த 90s மூவிலலாம் வந்து வில்லனா தான் இருந்திருப்பாரு. இப்ப வந்து காமெடியனா மாறிட்டாரு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, கௌரி கிஷன் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, 96 மூவி மூலமா பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய தமிழ் படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க. என்னென்ன படங்கள்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர், கர்ணன் இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் சுனில் ரெட்டியுமே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவருமே ஒரு ஃபேமஸான ஆக்டர் தான். அதே மாதிரி ஷாரா அப்படிங்கிறவருமே இந்த மூவியில் வந்து கம்பைன் ஆகியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா, கோமாளி, ஓமை கடவுளே இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நடிக்கிற இன்னொரு முக்கியமான ஆர்டிஸ்ட்டையும் நான் வந்து மறந்துட்டேன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீமான் அவர்கள் தான். என்னதான் இவர் கட்சியில் வந்து ரொம்ப பிஸியான ஆளாக இருந்தாலும் இந்த மாதிரி அடிக்கடி படங்கள்லையும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, எடின் ரோஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு நிபுணராக வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் மூவியில் நடிச்சிருக்காரு. இந்த மூவியோட ஸ்டோரி எதை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி படக்குழு சொல்லியிருக்காங்கன்னா, தன்னோட லவ்க்காக ஒரு மொபைல் கேட்ஜெட் மூலமாக 2035க்கு டைம் ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனை சுற்றி தான் இந்த மூவியோட ஸ்டோரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து லவ் ரிலேட்டடாக பல மூவிஸ் வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இன்று நேற்று நாளை அப்படின்னு 2015 விஷ்ணு விஷால் நடித்து ரிலீஸ் ஆன ஒரு படமும் இருக்குது. இந்த படத்துலையுமே வந்து டைம் ட்ராவல் பற்றின விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுற சீன்ஸுமே அந்த டைம் ட்ராவலில் வந்து வந்திருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. டீசரை பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த படத்தை வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்டிக் காமெடி மூவி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிற 2 படங்களுமே வந்து லவ் ரிலேட்டடான படங்களாக தான் இருக்குது. இவர் ஃபஸ்ட்டு நடித்த படத்தோட பேரே வந்து லவ் டுடே தான். இவர் 2வது நடித்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராகன். இந்த படமே வந்து இந்த மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இவர் கடைசியாக ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தில் வந்து 3 டேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. நான் ஏன் 3 டேரக்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யா, பிரதீப் அண்ட் விக்னேஷ் சிவன் இவங்க 3 பேரும் தான். விக்னேஷ் சிவன் வந்து இந்த மூவியோட அஃபிஷியல் டேரக்டராக இருந்தாலும் இந்த மூவியோட ரைட்டிங் ஒர்க்குமே வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த லிக் மூவியில் ஒரே ஒரு சாங் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா, தீமா தீமா அப்படிங்கிற சாங் தான். அதே மாதிரி இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மட்டும் சொல்லியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் டு ஜூன் சம்மர் வெக்கேஷன் டைமில் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது ரீசெண்ட் டேஸாக விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா பார்த்தீங்கன்னா பல சர்ச்சைகளுக்குள்ளே வந்து ஆளாகிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் கூட வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகியிருந்தது. அடுத்ததாக இவங்களுக்கு வந்து இப்போ இந்த மூவியோட டைட்டிலுமே ஒரு ப்ராப்ளம் ஆகியிருந்தது. இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்கமிங் மூவிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கோம். அதில் உங்களுக்கு எந்த மூவி பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.